எல்லாரையும் தலைவராக வளர்த்தெடுக்கணுங்கிறது அண்ணன் திருமாவோட இது. ஆனா அவரை மிஞ்சியவர் இவரை தலைவராக்குங்க. எப்படி அண்ணன் திருமாவோட ஒரு பேச்சை கூட கேட்காம ஆளூர் ஷானவாஸோட பேச்சை மட்டும் கேட்டு இவரை அந்த கட்சிக்கு தலைவராக்குங்க நான் பேசினா எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ஒப்பீடு இருக்கு. அண்ணன் திருமாவுக்கு அடுத்து இவர் பேசுறார், அதுல மாற்று கருத்து இல்லை. நாம சொல்ல வர்றது என்னன்னா, ஷானவாஸோட சிந்தனையோ பேச்சோ பகுத்தறிவோ சமூக நீதி கருத்தோ எதிலுமே நமக்கு மாற்று கருத்து இல்லை. இப்ப நம்ம பேச வர்றதும் ஆளூர் ஷானவாஸுக்கு எதிராக கிடையாது, ஆதரவா தான். ஆளூர் ஷானவாஸும் இந்த பேச்செல்லாம் ரசிக்க மாட்டார். யாரு இந்த மாதிரி நபர்கள் ரைட்டப்புகள் எழுதுறதெல்லாம் ரசிக்க மாட்டார். இங்க என்னமோ அவருக்கு அநீதி இழைக்கப்பட்ட மாதிரியான ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்படுது, அவர் ஏதோ ஓரங்கட்டின மாதிரியான ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்படுது. இதுவும் கூட ஒரு அரசியல் சூழ்ச்சியாத்தான், விசிகாக்கு எதிரான ஒரு சூழ்ச்சியாத்தான் இங்க நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ஆளூர் ஷானவாஸ் இப்ப எம்எல்ஏ சீட் கொடுக்கப்படாததுனாலேயே இனி நாளையில இருந்து டிவி விவாதங்கள்ல பங்கெடுக்காம இருக்க போறதில்ல, கட்சியில ஓரங்கட்டிட போறதில்ல, களத்துக்கு வராம போயிட போறதில்ல, சமூக நீதி தளங்கள்ல செயல்படாம இருக்க போறதில்ல. அவரோட முழு நேர வேலை அரசியல், மக்கள் அரசியல் படுத்துறது, விவாதங்கள்ல பங்கு பெறது, சமூக நீதிக்காக குரல் கொடுக்கிறது, போராட்டங்கள்ல பங்கெடுக்கிறது எல்லாத்தையும் அவர் செய்ய தான் போறார். அதை அவர் நிப்பாட்டிக்க போறதில்ல. கூடுதலா அவருக்கு எம்எல்ஏங்கிற பதவி, சட்டமன்றத்துக்கு போகக்கூடிய அதிகாரம் இல்லாம போகும், அவ்வளவுதான் அங்க நடக்கும். கட்சியில அவர் இயல்பா முன்பை போலவே இயங்கிக்கிட்டு தான் இருக்க போறார். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான குழப்பங்களுக்கெல்லாம் முதல்ல ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வெளியே பேசி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்.